இது உங்கள் ராஜ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி உங்கள் ராஜ் கிரியேஷனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தக்காளி பஜ்ஜி வந்து என் ஸ்டைலில் நான் எப்படி செய்ய போகிறேங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வானல் பற்ற வச்சு காய விட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் வரமிளகாய் எடுத்து வச்சுட்டையும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் கொட்டிக்கோங்க. வந்து ஆனியன் போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவா தக்காளி பஜ்ஜி செஞ்சிட்ருக்கேன். நைட்டுக்கு தக்காளி வச்சா சரி சரி. இதில் வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வதங்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 5 பேருக்கு செய்கிறதுக்கு இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கு ஏற்ப நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி போட்டு கிளறி வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் 3 தூள் தான் போடுறேன். மல்லித்தூள், சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ ஏன் இவ்வளோண்டு போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 மிளகா போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு மிளகா போடலைன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. மிளகா போட்டிருந்தா கம்மியாக போட்டுக்கோங்க, காரம் தூக்கி விட்டுரும். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் குக்குடு ஸ்டேஜில் இருக்கும். இந்த இடத்துல நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃப் குக்குடு ஸ்டேஜில் நான் வந்துட்டு இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன், கொஞ்சம் வேகட்டும் நல்லான்னு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வா, இது பாருங்கள், அப்படியே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வரணும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த ஓரத்தில் வந்திருக்கு. இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வாங்க நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸி அண்ட் ஈஸியாக நம்ம முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.